ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம். நெத்திலி கருவாடு தொக்கு. 100 கிராம் கருவாடு எடுத்திருக்கோம். 150 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கோங்க. 2 வரமிளகா, 2 தக்காளி எடுத்துக்கலாங்க. நீட்டமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கருவாடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. கருவாட்டில் தலையை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு கருவாடு 2 பக்கமும் நல்லா மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 4-5 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயமும் அதோட ஆட் பண்ணிடுங்க. 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோ. நல்லா வணக்கிட்டே இருக்கலாங்க. வணங்கிட்டே இருக்கும்போது உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. துண்டு கருவாடு மற்ற கருவாடுன்னு உப்பு இருக்குங்க. இந்த கருவாடில் உப்பு இருக்காது. அதனால் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நாலு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு ஆட் பண்ணியிருக்கோம். வணங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மட்டன் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவாடு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. கருவாடு வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாங்க. ஊற்ற வேண்டாங்க, லைட்டாக தெளிச்சுக்கலாங்க. நல்லா சுண்டி வருங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியே போதும் நமக்கு. நல்லா வெந்து வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. சிம்மில் வச்சு வணக்கணும்னா சீக்கிரம் வெந்துடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.